ஹாய் ஹலோ கேண்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப்பி ஹாப்பி நாள். இப்போ நம்ம பார்க்க போகிறது தேவங்களோட ப்ரொஃபஸர் ஆஃப் டைம் பார்ட் 4 த 5 ஷார்ட்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி 3 பார்ட்ஸ் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். தென் கடைசியாக எதோட விட்டுருப்பேன்னா, இங்கே தேவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களை லவ் பண்ணுற மாதிரி நீங்களும் அவரை லவ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இந்த விஷயம் ஜங்குகாவுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். செம்ம டென்ஷனில் போயிட்டு ஜிம்மன்ட்ட போய் கத்திட்டு இருந்திருப்பார். அப்போது வந்து நீங்களே சொல்லியிருந்திருப்பீங்க, அதை பாரு, நீ எத்தனை ஜென்மம் ஆனாலும் எனக்கு உன் மேலே லவ் வராது, அது சில பேருக்கு மேலே தான் நம்மளுக்கு தோணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சம்திங் சொல்லியிருப்பீங்க. ஸோ அதனால் ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவ் மேலேயும் தென் ஜிம்மன் மேலேயும் கொஞ்சம் கோவத்தில் இருந்துட்டுருக்காரு. அதோட விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இப்படி ஜங்குக் செம்ம டென்ஷனில் இருந்துகிட்ருக்காரு. ஸோ இங்கே நீங்கள் அப்படியே கொஞ்சம் நாட்கள் ஆகிருக்கும், லைக் ஒரு 20 days மேலே போயிடுச்சு. கவுண்டிங் ஸ்டேஜ்னு சொல்லிக்கலாம். உங்களுக்கு இன்னும் 10 நாளே இருக்குது. ஸோ இப்படி இருக்கவே கொஞ்சம் பயம், கொஞ்சம் பதட்டம், கொஞ்சம் வலி, கொஞ்சம் வேதனை எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி இருக்கீங்க. நீங்களாகவே இல்லை. பிகாஸ் இல்லை, நம்மளோட டெத்து அந்த அக்கர் ஆகிற அந்த டேட் வந்தால் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் நீங்களுமே என்னோட நாள் இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டேட்டை கேட்டிருப்பீங்க. அது தெரிஞ்சு என்ன பண்ண போகிற? நான் தான் சொன்னேண்ணே, நான் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துருவேண்ணே, அதுக்காக தான் கேட்குறேன், தப்பாக எதுவும் எடுத்துக்காத அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் சோகமாக வச்சுக்கிறீங்க மூஞ்ச. நீ ஏற்கனவே மூஞ்ச சோகமாக தான் வச்சுருக்க. முன்னே இருந்ததோட இப்போ நீ பழைய மாதிரி கூட இல்லை. இதில் நான் டேட் வேறு சொன்னேன்னா அவ்வளோதான். அதெல்லாம் வேண்டாம். எங்கள் ஜிவன் ஓடி வந்துட்டு உன்னோட டேட் அப்படின்னு சொல்லிட்டு 31 அப்படின்னு சொல்கிறாரு. டேய் வாய மூட மாட்டேன் ஜிம்னு அப்படி சொல்லிட்டு எங்கள் ஜிம்மனை போய் அடிக்க போகிறாரு. இது கூட இப்போ சொன்னேன். ஓ இந்த 31 இன்னும் 10 நாள் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. அதனால அந்த சிரிப்பில் ஒரு வலி இருக்குது. வயன் இதுக்கெல்லாமா ஃபீல் பண்ணுறது? இன்னும் எவ்வளவோ டைம்ஸ் நாங்கள் காப்பாற்றலாம், சரியா? நீ கவலைப்படாத. எனக்கு தான் பவர் இருக்குல்ல, உன் ஆளோட கம்பேர் பண்ணும்போது என் பவரில் வேறு லெவலு. இங்கே தேவங்க அப்படியே ஜிம்மனை பார்த்து அப்படியே முறைக்கிறாரு. கொஞ்சம் அடங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு, நான் சும்மா சொன்ன மச்சான், நீ 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 கண்டினியூ பண்ணு, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மன் அந்த இடத்த விட்டு போயிருப்பாரு. நீங்கள் அப்படியே என்னன்னா தெரில, அப்படியே பொறுமையாக தேக்கிட்ட வந்துட்டீங்க. அவர் அப்போ தான் திரும்பி முடிச்சுட்டு கதவை, நீ முதல்ல வெளில போட அப்படி சொல்லிட்டு கதவை சத்திட்டு அப்படியே திரும்பி நின்றுட்டு இருந்திருப்பார். நீங்கள் அப்படியே அவரை பேக் ஹக் பண்ணிவிட்டு அவரோட செஸ்ட்டு கிட்டாக உங்கள் ஹேண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் அப்படியே, நீ திரும்பாத ப்ளீஸ் திரும்பாத, எனக்கு தைரியம் இருக்கான்னு எனக்கு சொல்ல தெரில. உன் மூஞ்ச பார்த்தா வந்த தைரியமும் காணாமல் போயிடுது. எனக்கு பயமாக இருக்குது தேவங். எனக்கு எனக்கு வாழணும்னு ஆசை. நான் எதுவும் அனுபவிக்கலை. சொல்லப்போனால் நான் வாழவே இல்லை. இந்த ஸ்டடீஸு, இந்த ஜாபு, அப்படி இப்படின்னு என் வாழ்க்கையே ஓடிடுச்சு. திரும்பி பார்த்தா நான் கொஞ்ச நாள் செத்துருவேன்னு சொன்னால் புரியல. எல்லாருக்கும் டைம் வரும் தான், ஆனால் அது தெரிஞ்ச யாருமே வாழ மாட்டாங்க. இதனால தான் செத்து போயிடுவோம் இல்லையா? அது வரைக்கும் நம்ம எதுக்கு வாழ்ந்துக்கிட்டு, அதுக்காக எதுக்கு செஞ்சுக்கிட்டு, எதுக்கு இதுமாரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க வாழ்கிற வாழ்க்கையை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆனால் ஏன்
எனக்கு மட்டும் தெரியணும். தெரிஞ்சதை நினச்சி நான் சந்தோஷப்படுறதா இல்லை அதை நினச்சி வருத்தப்படுறதான்னு கூட எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் இனிமேலாவது நான் எனக்காக வாழணும்னு நினைக்கிறேன். ஆனாலும் அதே மாதிரி இந்த கேஸையும் முடிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கேஸ் முடியலன்னா நான் செத்து போனால் கூட ஆவியாக வந்து இந்த கேஸ்க்கு என்ன ஆச்சுன்னு நான் யோசிப்பேன். எனக்கு நல்லா தெரியும். லூஸு, லெட் மீ டாக். கொஞ்சம் அமைதியாக இரு, நான் பேசிக்கிறேன். அதனால் அவன் என்னை சாகடிச்சாலும் பரவாயில்ல. எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஹக் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு அவரை அப்படியே திருப்புறீங்க. என்னது, உங்களை மாதிரி அவருக்கும் ஏதாவது பவர் இருக்குமோ? ஏன்னா டைம் ரிவர்சபிள். ஸோ இதெல்லாம் பார்க்கும் போது ஏதோ பவர் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நீ சொல்கிறது சரிதான். எப்படியோ இருந்துட்டு போட்டோம். இந்த 10 நாள் நான் நானாக வாழ ஆசைப்படுறேன். இந்த ஸ்ட்ரெஸ், இந்த ஒர்க் எதுவும் எனக்கு தேவையில்லை. இந்த 10 நாளுன்னு இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அட்லீஸ்ட் ஒரு 6 days. இப்போ யாரும் உன்னை கையை பிடிச்சி தடுத்தது, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணணும்னு நான் ஏதாவது சொன்னேனா? சொல்லலை. சரி, எனக்காக நீ என் கூடவே இருப்பியா? ஜஸ்ட் 1 week, 7 நாள். நான் எங்கெங்கே போகிறேனோ என் கூடவே நீ இருப்பியா? என் லவ்வரா, என் கூட, என் பக்கத்தில், ஆறுதலா உன்னால் இருக்க முடியுமா? இது கூட பண்ணலாம். எப்படி? நீ எங்கே கூப்பிட்டாலும் கண்ணை மூடிட்டு நான் வரேன். சொல்ல, எங்கே போகலாம்? நீங்கள் அப்படியே டைம் பார்க்குறீங்க. 12 இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. என் ட்ரெஸ்ஸை பேக் பண்ணிட்டு வந்துடுறேன். உன் வீட்லேயும் போய் ட்ரெஸ்ஸை பேக் பண்ணிட்டு வந்துடலாம். எங்கே இதுன்னு கூட சொல்லணும்னு எனக்கு தெரியல. அப்படியே கால் போன பக்கத்தில் எங்கேயாவது போகலாம் சந்தோஷமாக. நான் எதை நினச்சி நான் கவலைப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ். ஹேய், இதுக்கெல்லாம் எதுக்கு ப்ளீஸ்? ட்ரெஸ் எடுத்து வை, போகலாம். சரி தேவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடை நீங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. ஸோ வெளியில் போயிட்டு ஜிம்மினி கிட்டே போயிட்டு, டேய் ஜிம்மினு, நானும் என் ஆளும் வெளியில் போகிறோம், வர்றதுக்கு 1 வாரம் ஆகும்டா, நீ என்ன எதுன்னு பார்த்துக்கோ. நானும் வரேன்டா. சி வெக்கம் கட்டவனே, லவ்வர்ஸ் நாங்கள் அப்படி இப்படி அப்படி இப்படின்னு இருப்போம். நீலாம் வந்து என்ன டிஸ்டர்பன்ஸாக இருக்க போறியா? ஹே இதுக்கு முன்னாடி நான் இல்லாமல் எங்கேயாவது போயிருக்கியாடா? அது அப்போ அப்படிங்கிறாரு. ஏன் இப்போ என்ன? இப்போ எனக்கு தான் ஆள் வந்துருச்சு. ஓ, ஆள் வந்ததும் கண்ணுக்கு ஃப்ரெண்டு தெரிலையோ? கண்ணுக்கு தெரியாமலாம் இல்லை, என் கண்ணு முன்னாடி தான் நிற்கிறியே என்ன அப்படின்னு நான் சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா கீழே தான் நின்றுட்டு இருப்பார் ஜிமின்னு. என்னை விட்டுட்டு போகாதரா, அப்புறம் கஷ்டம் உனக்கு தான். என்ன கஷ்டமாக இருந்தாலும் நாங்கள் பிடிக்கிறோம், இங்கே வத்திட்டு இங்கே இருங்க அடிச்சு சொல்கிறாரு. ஒரு நாள் கஷ்டப்படுவேன். டேய் ஜிம்மின்னு எனக்கா பார்த்துடா, டேய் ஜிம்மின்னு உன்னை அழைச்சிட்டு போயிருந்துருக்கணும்டான்னு நீ சொல்லி போலமுனாலும் ஜிம்மின் வரமாட்டான், தெரியும்ல. சரி ஜிம்மன் ஐயா அவர்களே, நாங்கள் எதுவும் சொல்லலை, நீங்களும் சந்தோஷமாக இந்த இடத்த பார்த்துக்கோங்க. சிப்படா அப்படி சொல்லிட்டு ஜிம்மினை கட் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ நீங்கள் பேக் பண்ணிட்டு போகலாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. போகலாமே அப்படின்ட்டு இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் தேவாங்கும் அப்படியே ஜாலியாக அப்படியே ஒரு பஸ் வந்திருக்கும். டக்குன்னு அதில் ஏறிட்டு, அது ஆக்சுவலாக போயிட்டுருக்குற பஸ்ஸு, அப்படியே டக்குன்னு ஏறி நின்றுட்டிங்க. அதுல வா 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 அப்படின்னு சொல்லிட்டு கை கேட்குறீங்க. அப்படியே பாவி திருதுப்புன்னு ஏறி உட்காந்துருக்கு. வாடா பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க.
அவரும் கிடுகிடுன்னு கஷ்டப்பட்டு ஓடி கீடி உங்கள் கையை பிடிச்சி அப்படியே ஏறி நின்றுருப்பாரு. அப்படி சொல்லி 2 பேருக்குமே மூச்சு வாங்குது. எதுக்கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணுற? நீங்கள் அப்படியே ஒரு பார்வை பார்க்குறீங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு வராரு. மா அறிவில்லை 2 பேருக்கும், இப்படி வண்டி ஓடுற வண்டியில் அப்படியே ஏறி நிற்கிறீங்க. அதுக்கப்புறம் செத்தா நம்ம இதில் தான் உயிரை வாங்கி ஒழியுவீங்க. மேலே வந்து ஏறுமா அப்படின்னதும் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு டக்குன்னு கீழே இறங்குறீங்க. என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பார்க்குறாரு. இது என்ன விளாண்டுட்டு இருக்குங்களான்னு சொல்லிட்டு அப்படியே கடுப்பாயிட்டு கண்டக்டர் வந்து தேங்கோட ஷர்ட்டை பிடிக்கும்போது டக்குன்னு அந்த மனுஷன் வந்து கீழே இறங்கியிருப்பாரு. இப்படி இறங்கிட்டு டக்குன்னு நிற்கிறாரு. நீங்கள் வா நம்ம வேறு பஸ்ஸில் ஏறலாம். லூசாடி நீ, நட்டுக்கிட்டு ஏதாவது கைண்டிடுச்சா இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் மண்டையை திருப்பி திருப்பி பார்க்குறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாத்தி, நீ அவன் வேற காணாமலாம் தேடிட்டு இருக்கான். எனக்கு ரோஷன்லாம் இருக்குல்ல, அதான் அவனை திட்டத்துக்கு பதிலாக நம்மளே இறங்கலாம் சொல்லி இறங்கிட்டேன். எப்படி உனக்கு என்ன சொல்கிறதே தெரியல, வா அப்படி சொல்லியிருப்பாரு. ஸோ அடுத்த பஸ் நின்றுட்டுருக்கோம். அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்து வந்துருப்பீங்க. ஸோ ஏசி பஸ் அது எங்கே போகுதுன்னு கூட தெரியாது. அவர் கண்டக்டர் வந்து எங்கே போகிறீங்க அப்படின்னதும் தெய்வங்க உங்களை பார்க்க, நீங்கள் தெய்வங்க பார்க்க 2 பேருமே விறக்க முழிக்கிறீங்க. என்ன வீட்டை விட்டு ஓடி வந்துட்டிங்களா நான் 2 பேரும்? மைனரா? அதனால தான் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ மைனர்லாம் இல்லை, நானும் அவ்வளோ மேஜர் தான். டக்குன்னு ஏறினதில் பஸ்ஸு நேம் பார்க்கல. பஸ்ஸு எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெய்வங்க வந்து அப்படி சமாளிக்கிறாரு. பஸ்ஸு கோயம்புத்தூர் போகுது. நீங்கள் எங்கே இறங்கணும்? நீங்கள் எங்கே இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வங்க அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே எங்கே போகணுன்னு சரியாக சொல்ல தெரில, வாழ்க்கை முழுக்க இப்படியே போனால் நல்லாயிருக்கும்னு தோணுது அப்படின்னுங்கிறீங்க. ஹலோ தெரி படம் ஒன்றும் நம்ம இங்கே காட்டல, முதல்ல எங்கே இறங்குறீங்கன்னு சொல்லுங்கம்மா. இப்போ தான் உட்காந்து இங்கே படத்தை காட்டிட்டு உட்காந்துருக்காங்க, சொல்லுங்கள் சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோயம்புத்தூருக்கு ஒரு டிக்கெட்டு, ரொமான்ஸ் வேறு அப்படின்னு சொல்லிட்டு 2 டிக்கெட் அப்படியே இது பண்ணிட்டு கொடுக்குறாங்க. எங்கள் தெய்வங்க அப்படியே கம்பியில் அப்படியே 2 ஹேண்டையும் வச்சுட்டு அப்படியே உங்களை அப்படியே ஃபுல்லாக பார்க்குறாரு. நீங்கள் ஆக்சுவலாக ஜன்னல் சீட்டில் தான் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் அப்படியே தலையெல்லாமே ஜன்னல் கிட்டக்க அப்படியே வச்சிட்டிங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது, ப்ளஷ் ஆகுது, அப்படியே ஒரு மாதிரி நீங்கள் அந்த மாதிரி சொல்லிட்டீங்கல்ல. ஆக்சுவலாக நீங்கள் தெரியப்பட மீன் பண்ணி தான் சொல்லியிருப்பீங்க. ஆனால் அதுக்கு கண்டக்டர் ரியாக்ட் பண்ணியிருப்பாரு நீங்கள் நினச்சி பார்க்கல. ஸோ அப்படியே பார்க்கும்போது, இப்போ எதுக்கு நீ இப்படி என்னை பார்க்குற, என்ன உனக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் என்ன பண்ணேன், நான் சும்மா பார்த்துட்ருக்கேன், உனக்கு என்ன வந்தது, நீ என்ன வேடிக்கை பார்க்குற, அதுக்கு நான் ஏதாவது சொல்கிறேன்னா என்ன? இந்த பாரு, நீ ஏன் என்னை பார்க்கல அப்படிங்கிறத எதுவும் சொல்லலை. அதே மாதிரி நான் ஏன் உன்னை பார்க்குறேன் அப்படிங்கிறத நீ எதுவும் சொல்லக்கூடாது. எப்படி ஏதாவது பண்ணிப்போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வெக்கம் தாங்கலை, அப்படி ப்ளஷ் ஆகிட்டே இருக்கீங்க, லைக் பிங்கிஷாக போயிடுச்சு. உங்க வேறு எங்கேயாவது பாரு, எனக்கு கண்ணெல்லாம் வலிக்குது அப்படிங்கிறீங்க. என்னாச்சு அப்படிங்கிறாரு. அப்படியே உங்களோட சின்ன பிடிச்சி அப்படி இப்படின்னு திருப்பி பார்க்குறாரு, ஏன் கண்ணை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீ கையை எடு அப்படின்னு சொல்லிட்டு கையை லொட்டுன்னு தட்டி விடுறீங்க. என்ன தாண்டி ஆச்சு, கண்ணை வலிக்குதுங்கிற, என்ன எதுன்னா அதையும் பார்க்க விட மாட்டேற, என்ன தான் ஆச்சு அப்படிங்கிறாரு. நீ என்னை பார்க்காத, எனக்கு வெக்கமாக வருது தெய்வங்க, அதனால தான் நீ இதை செஞ்சுட்டு பார்க்காதீயே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ப்ளஷ் ஆகிட்டே நீங்கள் சொல்கிறீங்க. ஓ நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதால உங்கள் கண்ணை வலிக்குதா? அப்பாடி இப்போயாவது உனக்கு புரிஞ்சுது. ஆமாம் தெய்வங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி வைக்கப்படுறீங்க. ஐ ஐ ஐ வெக்கமா வெக்கமா வருதா? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, தேங்கோட ஹேண்ட் இருக்கும்ல, அதனால டைட்டனாக பிடிச்சிட்டு அப்படியே கெட்டியமாக பிடிச்சிட்டு வரீங்க. தேங்க நம்ம கோயம்புத்தூர் போயிட்டு அங்கே ஈஷா யோகா செம்ம ஃபேமஸ்னு கேள்விப்பட்டேன். அங்கே போயிட்டு ஒரு 2 நாள் ஹால்ட்டு. நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். ஈஷா யோகாவில் என்னமோ என்னது சிவலிங்கம் இருக்குது, அது இதுன்னு நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க அங்கேயே காட்டேஜும் இருக்கும் போல். ஸோ அங்கேயே ஒரு 2 நாள் மனசை அப்படி பீஸ்ஃபுல்லாக ஆக்கிட்டு வரும். ஓகே டன் அப்படிங்கிறாரு. ஸோ வித்தின் ஒரு 5 ஹார்ஸில் வந்து
சிதம்பரம் சாரி கோயம்புத்தூர் வந்திருக்கோம். ஸோ கோயம்புத்தூர் வந்ததும் நீங்கள் வந்து இந்த லோக்கல் பஸ் இருக்கும்ல, அங்கே வந்துட்டு எது ஈஷா யோகா போகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு விசாரிச்சுட்டு தென் ஃபைனலி நீங்கள் அங்கேயுமே அரைவ் ஆகிருப்பீங்க. நீங்கள் போனது ஈவினிங் ஒரு 6:30 சம்திங் ஆயிருந்திருக்கும். அப்போ வந்து அங்கே உள்ளவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ வந்து லைட்டிங் வரும். அதாவது அந்த இது இருக்கும்ல ஈஷா யோகா, அந்த ஈஷா இதுக்கு வந்து லைட்டிங் இது போடுவாங்க, பெர்ஃபார்மன்ஸ் நடக்கும். ஸோ அதை இங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காட்டேஜ்க்கு போனால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ நீங்களும் அதை பார்க்குறீங்க. ரொம்ப அழகாக லைட்டிங் சூப்பராக இருந்திருக்கும். ஹாப்பியாக அப்படியே சந்தோஷமாக அந்த இதை பார்த்துட்டு தியானம் அதெல்லாம் பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் அங்கேயே காட்டேஜ் வந்து அங்கே போனதுமே நீங்கள் அங்கே போய் ஆர்டர் புக் பண்ணியிருப்பீங்க, கிடச்சிருந்துருக்கும். நீங்களும் வந்து எங்கவும் போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு தென் த நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 7:30 போல் எழுந்திரிச்சிட்டு அங்கே யோகாலாம் சொல்லித்தராங்க போல், அதெல்லாம் எல்லாம் செஞ்சுட்டு ஸோ பீஸ்ஃபுல்லாக ஒவ்வொரு இடமா பார்த்து பொறுமையாக போய் பார்த்துட்டு வரீங்க. ரொம்ப நல்லா இருக்குது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோ அமைதியான ஒரு சூழல், எங்கே ஒரு ஹாரன் சத்தம் எதுவுமே இல்லை. லைக் லிட்ரலி சுற்றி இருக்கிறது எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப ஹெர்பலாக இருக்கிற மாதிரி இருக்குது. இயற்கையோடு ஒன்றி இருக்கிற மாதிரியான ஒரு சீனாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக 2 நாள் அங்கே வந்து ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் ஈஷா விட்டு வந்துட்டு தென் பக்கத்தில் என்னென்ன நேட்டிவாக இருக்குது, என்னென்ன கொஞ்சம் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த இதில் கோயம்புத்தூரில் ஏதோ நீர்வீழ்ச்சி அது இதெல்லாம் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நம்ம அங்கெல்லாம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா அப்படியே நல்லா கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறீங்க. தென் 3 டேஸ் அங்கே இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் டைரெக்டாக எங்கே போயிருப்பீங்கன்னா ஊட்டிக்கு போயிருப்பீங்க. கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி கொஞ்சம் கிட்டக்க. ஊட்டிக்கு போயிட்டதுக்கப்புறம் யூ டூ ஃபீல் லைக் இட் வாஸ் லைக் ஹனிமூன் ட்ரிப் மாதிரி வித்தவுட் கெட்டிங் மேரிட். ஓகே, பிஃபோர் மேரேஜ் இட்ஸ் லைக் ஹனிமூன் மாதிரி நீங்களும் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த ஊட்டி இன் த சென்ஸ் உங்களுக்கும் தேக்கும் லைட்டாக ப்ளஷ் ஆகிட்டே இருக்குது. ஆஃப்டர் தட் மேலே போனதுக்கப்புறம் சுத்தமாக டவரே நெட்ஒர்க்கே கிடைக்கல. ஸோ ஹோட்டலுக்கு போனதுக்கப்புறம் ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் டவரே கிடச்சிருந்துருக்கும். தட் டைம் உங்களுக்கு தேக்கு வந்து நிறைய மிஸ்டு கால்ஸ் வந்திருக்கும். என்னன்னு வந்து பார்த்தா ஜிமன் தான் வந்து கால் பண்ணியிருப்பான். ஒரு 10 தடவை கால் பண்ணியிருப்பான். ஏன் இந்த மாதிரி கால் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தேக்கு லைட்டாக பதட்டமாக இருந்திருக்கும். அட்டன் பண்ணிவிட்டு என்னடா மச்சான் அப்படின்னதும், எங்கடா போனேன், ஃபோனு காணும் எதுவும் காணும், நல்லா தான் இருக்கியா, அவளுக்கும் நல்லா இருக்கால, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படி சொல்லி கேட்கும் போது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எதுக்குற இத்தனை ஃபோன் அடிச்ச, பின்ன போனவன் அப்படியே ஒரே அடியாக போய்டுறதா, ஃபோன் அடித்தா என்ன எதுன்னு இன்ஃபார்ம் பண்ணுறது இல்லை, ஏன் அங்கே ஏதாவது பிரச்சனையா என்ன, பக்கத்தில் வயன் இருக்காளா, அப்படியே வயன் ஒரு நிமிஷம் இரு அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே அந்த நவுந்துட்டு இப்போ சொல்லு என்னது அப்படிங்கிறாரு. ஜங்குக்கு வந்திருந்தான். அவன் எதுக்கு வந்திருந்தான், இல்லை வயனை பார்க்க வந்திருந்தான். அதுக்கப்புறம் வயன் இல்லைன்னதும் வயனை காண்டாக்ட் பண்ண நினச்சிருப்பான் போல். ஆனால் வயனுக்கு டவர் இல்லாமல் கால் போல. அப்புறம் டைரெக்டாக என்னை பார்க்க வந்துட்டான். நான் ஏதாவது அவளை பண்ணிட்டேனோ என்னமோன்னு நினச்சிக்கிட்டு எங்கே போனா எது போனா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட திருப்பி கொஷின் கேட்டுக்கிட்டே இருந்தான். நான் ஏதோ சொல்லி சமாளிச்சிருக்கேன். நீயும் அவ்வளோ ஒன்றா போனதும் அவனுக்கு தெரியாத போல். அதான் பார்த்துருந்துக்கோ, அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியல. அதுவும் இல்லாமல் நீ கடைக்கு அத்தனை பேப்பர் அனுப்பியிருக்கான்டா. பேப்பரா, என்னது, என்ன பேப்பரு, லீகல் நோட்டீஸ் நிறையா வந்திருக்கு. நான் வந்து என் கடையை வந்து கவர்மெண்ட்டுக்கு புறம்பாக எக்ஸ்ட்ராவாக நான் லேண்ட் எடுத்து என் கடை கட்டியிருக்க மாதிரியும், இன்னும் கொஞ்ச நாளில் நானே இடிக்கலைன்னா கவர்மெண்ட்லேயே வந்து புக்லீன் வச்சு என்னோடய கடையை இடிச்சிறதாகவும் என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கான்டா அவன். லூசு பையடா அவன். அவனை வரவா ஜிமன், அந்த பிள்ளையே ஆசைப்படுது. சந்தோஷமாக இருந்துட்டு வாங்கடா, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சரியா, நீ எதான் நினச்சி கவலைப்படாத.
ரொம்ப சீரியஸாக இருந்தால் நானே ஃபோன் அடிக்கிறேன். சரிடா. சரி சரி என்ஜாய் பண்ணுங்க. எங்கே இருக்கீங்க இப்போது? ஹனிமூனில். ஐயோ சச்சி இல்லைடா, நான் ஊட்டியில் இருக்கேன். ஹனிமூனுன்னு தானே சொன்னேன் இப்போ. ஓ, கதை அப்படி போகுதோ அப்படிங்கிறாரு. எப்படியும் இல்லை, தயவு செஞ்சு டே டே அடங்குடா அடங்குடா. சரி, நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. என்ன, ஒரு ரூம் போட்டிருக்கீங்களா 2 ரூம் போட்டிருக்கீங்களா? 2 ரூம் தானே போட்டிருக்கோம். நீ வேற, அவளுக்கு எனக்கு கல்யாணமாகவே இல்லை. எப்படிடா 2 ரூம் 1 ரூம் போட முடியும்? லூசாடா நீ? தெய்வங்க எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருப்ப? வா, குளிர்து வேற. எப்படி தான் நீ வெளில நின்று பேசிகிட்டு இருக்கியோ? ரூம்குள்ளே வா. தெரிஞ்சு போச்சு. 2 ரூமு. நீங்கள் 2 பேரும். நம்பிட்டேன்டா. சரிடா. சந்தோஷமாக ஒரு ரூமுக்கு போ. சரியா? நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. கரெக்டாக காலை வாரி விட்டாலே. அவர் அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டு, யார் ஜிமின் தானே, என்னவா? அது வேற ஒன்றும் இல்லை, ஜங்குக்கு உன்னை தேடி வந்தானாமா. அதான் எங்கே போனான் ஏது போனான்னு சொல்லிட்டு ஜிம்மினுக்கிட்ட கேட்டிருக்காப்படி. ஓ, அவர் சொல்லிட்டாரா நான் இங்கே வந்திருக்கேன்னு? இல்லை எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்கான் போல. நான் வேணா ஃபோன் அடிச்சு ஜங்குக்கார சொல்லட்டுமா நான் ஊட்டியில் இருக்கேன்னு? ஏன் ஹனிமூனில் இருக்குன்னு சொல்ல வேண்டியதான் நீ. ஹனிமூனில் இருக்கோம். ஹனிமூனில் தான் இருக்கும். உனக்கு தெரியாதா அண்ணா? ஹனிமூன்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் போவாங்க. சும்மா வாய்க்கு வர்றதெல்லாம் உத்தார் விடாத, சரியா? அப்போ ஹனிமூன் விளையாடி அப்புறம் எதுக்கு நான் வந்து 2 ரூம் கேட்டதுக்கு எதுக்கு நீ 1 ரூம்னு சொன்னேன்? பட்ஜெட் அதிகமாக போகுதேன்னு சொன்னேன். பாரு, கட்டுப்பாடோடு இருக்கணும், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரோட கையை வந்து அடிச்சுட்டு சொல்கிறீங்க. இருக்கலாம் அப்படி சொல்கிறாரு. ஓ, இருக்கலாமே, சரியில்லையே. ஏய் சரிடி, இருக்கிறேன்டி. இந்த பார், ஓன் பர்மிஷன் இல்லாமல் என் கை உன்னோட உடம்புல சுண்ட விரல் கூட படாது. நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. ஸோ ஆஃப்டர் தட் ஈவினிங் போல் சும்மா வாக்கபிள் டிஸ்டன்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்படியே ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு ஃபில்ட்ரு காஃபி குடிச்சிருப்பீங்க. அந்த ஒரு கூலிங்னஸ்க்கு அந்த ஃபில்ட்ரு காஃபி ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஸோ குடிச்சு முடிச்சுட்டு ஹோட்டல்லேயே சாப்பாடு கொடுக்குறாங்க. நல்லா தோசை, அவரை வந்து பூரி சாப்பிட்ருவார். சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே வந்துருப்பீங்க. மேலே வந்துட்டு ரூமில் டிவி இருக்கும். அப்படியே ப்ளே பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. சும்மா ரேண்டமாக ஓடிட்டு இருந்துகிட்ருக்கு. அவர் கேஷுவலாக டிவி தான் பார்த்துட்ருக்காரு. பட் நீங்கள் தான் அவரை அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கார் ஆக்சுவலாக. அப்படியே அந்த காமெடிக்கு பார்த்து சிரிக்கும் போது, அந்த பாக்ஸி ஸ்மைலை பார்க்கும் போது உங்களோட இதயம் டப்பு 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 டப்புன்னு அப்படியே ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக துடிக்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்படி சொல்லிட்டு பெருமூச்சு விடுறீங்க. ரொம்ப குளிர் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஜர்க்கினும் பக்கத்தில் வந்து இது இருக்கும், பெட்ஷீட்ஸ் இருக்கும். அது அப்படியே உங்களுக்கு நல்லா எடுத்து போற்றி விட்டுட்ருக்காரு. நீங்கள் அப்படியே என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, போற்றும் போது டபக்குன்னு அவரோட ஷர்ட் இருக்கும்ல, அதை அப்படியே இழுத்து அப்படியே க்ளோஸாக பக்கத்தில் 2 பேருமே பார்க்குற மாதிரி வைக்கிறீங்க. என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை பார்க்குறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முத்தம் கொடுக்குறீங்க. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. ஏய், நைட்டு நேரம் அமைதியாக படுத்து தூங்கு போ அப்படிங்கிறாரு. ரொம்ப குளிர்து தேங்க அடங்குறீங்க. குளிர்தா? எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே. நார்மலாக தானே இருக்குது டெம்பரேச்சரு. எது நார்மலாகவா இருக்குது? காலையில் எடுத்துகிட்டு வந்த தேங்காய் எண்ணெய் குளிரில் அப்படி கட்டியாட்டம் உறைஞ்சி கிடக்கு. என்னால் தேங்காய் எண்ணெய் எடுக்கவே முடியல. இதுக்கப்புறம் உருக்கி தான் ஊற்றணும் போல். உனக்கு இது குளிர் இல்லையோ அப்படிங்கிறீங்க. சரி, குளிர்துனே வச்சுக்கலாம். அதுக்கு தான் பெட்ஷீட்ஸ் கொடுத்துருக்கேனே, இதுக்கு மேலே என்ன பண்ணணுங்கிற?
ஏய், ஒரு வேளை தொடுக்கலான்னு சொன்னதுக்காக நீ இந்த மாதிரி பேசுறியா என்ன? என்னது? எனக்கு ஒன்றும் புரியலையே. உனக்கு எது தான் புரிஞ்சிருக்கு இது புரியறதுக்கு? சிப்பே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னடி ஆச்சு உனக்கு? இதுதோ பேசுகிற, வாய்க்குள்ளேயும் மன வைக்கிற. நான் என்ன தான் பண்ணணும்? இப்போ என்ன தான் நடக்குது? எனக்கு ஒன்றும் புரியலையே. அட்லீஸ்ட் உன் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறேன்னு வந்து சொல்லு. எனக்கு ஒரு ஆசை. அவர் அப்படியே டிவி ஆஃப் பண்ணிட்டு, என்னது? நான் பார்க்காதது எல்லாமே பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். எதை பார்க்கணும் நீனு? நான் இது வரைக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததில்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே. ஸோ ஐ வாண்ட் டு லிவ் வித் யூ. ஆக்சுவலாக நம்ம அதான் பண்ணிகிட்ருக்கோம். நீயும் நானும் தான் சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கோம். டேய், நான் சொல்ல வந்தது மேட்ரை பற்றி. மேட்ரா? ஓ, மேட்ரா அப்படிங்கிறாரு. ஆமாம், இதுக்கு முன்னாடி நீ பண்ணியிருக்கியா? அதாவது என்ன தான் நான் கேட்குறேன். ஜிம்மின் தான் சொன்னார்ல, இது மாதிரி 43 டைம்ஸ் நான் வந்து என்னை வந்து காப்பாற்றிருக்கேன்னு சொல்லி சொன்னார்ல. ஸோ அதனால் நான் கேட்குறேன், இதுக்கு முன்னாடி என்ன நீ பண்ணியிருக்கியா? ஹே, எனக்கு இது புதுசு தாண்டி. உன்னை லவ் பண்ணுறது நான் என்னமோ ஃபஸ்ட் டைம் லவ் பண்ணுற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தெரியாது, அதெல்லாம் ஞாபகம் இல்லை. ஜிம்மின்ட்ட வேணா கேட்கணுமா? சி வாயமுட. என்னை பொறுத்த வரைக்கும் இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால் இதுக்கு முன்னாடி நான் ரிலேஷன்ஷிப்லேயே இருந்ததில்லை. எனக்கு நீங்கள் பேசலை, அது வரைக்கும் அந்த மனுஷன் கம்ப்ளீட் பண்ணவும் விடலை. டக்குன்னு உங்களுக்கு முத்தம் கொடுத்துருப்பாரு. நீங்களும் அந்த முத்தத்தை அப்படியே ஃபார்வர்டாக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மனுஷன் உங்களுக்கு நெக்கில் அங்கங்கன்னு முத்தம் கொடுத்து ரெண்டு பேருக்குமே நைட்டாக அங்கே முடிஞ்சு போயிருந்துருக்கும். அதாவது இந்த குளிருக்கு ஒரு மாதிரி ஹீட்டாக இதமாக இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கும். ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட லைஃப்பை வந்து நீங்களும் அவரும் ஊட்டியில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ தென் த நெக்ஸ்ட் டே இங்கே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஆகுது. ஏந்திரிக்க ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. ஒரே பெட்ஷீட்ஸில் 2 பேர். அப்படியே நீங்கள் அந்த பெட்ஷீட்குள்ளே பார்க்குறச்ச அவரோட பேர் செஸ்ட் பார்த்துட்டு அப்படியே லைட்டாக ஸ்மிக் பண்ணிட்டு அப்படியே அதை டைட்டுன்னு அப்படியே உள்ளே பிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே படுத்துருக்கீங்க. ஸோ தேவவும் உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணியிருந்திருப்பார். நீங்கள் அப்படியே தேயை பார்த்துட்டு தேவங்க அப்படிங்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கன்சம்டே உங்களை பார்க்குறாரு. லவ் யூ. இதுக்கப்புறம் என் உயிர் எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் சந்தோஷமாக உயிரோட தயாராக இருக்கேன். அவர் அப்படியே உங்கள் தலையை கோதி விட்டுட்டு எத்தனை தடவை போனாலும் பரவாயில்ல, அடுத்தடுத்த தடவை அதை நான் கூட்டிகிட்டு வரதான் ட்ரை பண்ணுவேன். எனக்குமே நீ தான் என் உயிர். உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அந்த யமனை கேட்டு உன்னை போராடி எப்படியாவது நான் கொண்டுட்டு வந்துடுவேன், கவலைப்படாத. லவ் யூ ஐயன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் ஒரு லவ் யூட்டுன்னு சொல்லிட்டு 2 பேருமே முத்தம் கொடுத்துருந்துருக்கீங்க. ஸோ ஊட்டி, அதுக்கப்புறம் கொடைக்கானல், கேரளா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ சுற்றி கித்திட்டு வித்தின் ஒரு 7 to 8 டேஸில் நீங்கள் ரிட்டன் பேக் நீங்கள் நார்மலாக சென்னைக்கே வந்திருப்பீங்க. ஓகேங்களா? இன்றைக்கி டேட்டை பார்க்குறீங்க. த டேட் இஸ் 28 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கேலண்டரில் சர்க்கிள் போடுறீங்க. இங்கே தேவங்க வந்து உங்கள் ரூமில் தான் இருந்துகிட்ருக்காரு. அதாவது உங்கள் வீட்டில் தான் உங்கள் கூட எப்பயுமே இருந்துகிட்ருக்காரு. ஸோ அப்படி இருந்துகிட்ருக்கவே தட் நைட் தேயோங் வந்து கொஞ்சம் ஜிமினிக்கிட்ட பேசுகிறதுக்காக
நைட்டு ஒரு ஒரு 8 o'clock சம்திங் போல் வெளில போயிருப்பார். அப்போது கரெக்டாக வில்லன் வந்து உங்கள் வீடு, உங்கள் லொக்கேஷன், நீங்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத வேவு பார்க்கறதுக்காக உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. போன நேரமும் அவர் உள்ள வர நேரமும் ஒன்றா இருந்திருக்கும். அந்த வில்லன் போட்டிருக்க ட்ரெஸ், பிளாக் கலர் கோட், தென் பிளாக் கலர் கேப், கொஞ்சம் விண்டேஜ் லுக்கில் பிளாக் கலர் கார். ஸோ இப்படி இருக்கவே அந்த மனுஷன் அப்போ தான் உள்ளே வந்திருப்பார். பட் நீங்கள் அதை நோட் பண்ணல. உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டார். ஓகே, நீங்கள் ஏதோ சம்திங் குக் பண்ணிருக்கீங்க. தட் டைம் ஒரு ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸில் தான், லைக் 10 feet எடுத்தா வந்தார்னா உங்களை ரீச் பண்ணிடலாம். அந்த மாதிரி அப்படியே ஹீ இஸ் அப்சர்விங் யூ. அப்படியே பார்த்துட்ருக்காரு. இந்த நேரத்தில் ஜிம்மினும் தேயோங்கும் பேசிகிட்டு இருக்கும் போது தேயோங்க சம்திங் ஒரு மாதிரி ஆடாக ஃபீல் ஆகுது. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் அவருக்கு வந்ததே கிடையாது. நீ ஜிமினா ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாரு. என்னடா அப்படிங்கிறாரு. எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குடா, நான் உன்கிட்ட அப்புறம் பேசுகிறேன், நான் வீட்டுக்கு போகிறேன் பாய், நான் வேணா வரட்டாடா? ஏய் இல்லை இல்லை, நீ வேற, நான் பார்த்துக்கிறேன். ஸோ கடகடன்னு அவரோட பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது அப்போ தான் வண்டி நிறுத்துறாரு. சாவி எடுக்கும் போது கண் வேறு டைரெக்ஷன் போகும்போது அந்த இது காம்பவுண்ட் சுவரில் நடுவில் ஹோல் வச்ச மாதிரி ஒரு டிசைன். ஸோ அந்த ஹோல்குள்ளே என்ன தெரியுதுன்னா, வெளியில் ஏதோ சம்திங் ஒரு விண்டேஜ் பிளாக் கலர் கார் பார்க்குறாரு. டக்குன்னு ஒரு ஃப்ளாஷ் அவருக்கு வந்து ஒய்யனோட கையை பிடிக்கும் போது அதே கார், அந்த வில்லனோட கார் அப்படிங்கிறது ஞாபகம் வந்தது. அந்த வில்லனோட பிளாக் கலர் காரில் அந்த அம்பாஸ்டர் கார் இருக்கும்ல, ஃப்ரண்ட்டில் ஈகிள் வச்ச மாதிரி ஒரு சீனு அந்த இது இருக்குது. குடுன்னு அந்த மனுஷன் மேலே ஓடுறாரு பாருங்க. ஒயனுக்கு எதோ ஆச்சோ அப்படின்னு சொல்லி ஓடிட்டுருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோடு முடிக்கிறேன். அன்யா பாய் சரண்யா லைக் இட். ஏன்னா ஒரு எபிசோட் தான், இதோட இந்த இது முடிஞ்சிடும். ஸோ அப்கமிங்கில் ஜிமினுக்கு வந்து ஐ திங்க் சீரீஸ் ஆரம்பிப்பேன்னு நினைக்கிறேன். தேயோங்கும் அப்கமிங்கில் வந்துடும். ஸோ 3 பேரோடதும் சைமல்டேனியஸாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஜிமின், ஜேகே 3 பேரோடதும் சைமல்டேனியஸாக போகும். ஸோ hope you like it. Anyo bye. Sarangya miss hope you like it. Nikko nikko ni.